எல்லோருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண பொது சேவையின் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடத்தப்படுகின்ற மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை 2024 இரண்டாவது வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கிறோம். உங்களுடைய முதலாவது வினாத்தாளாக அமைகின்ற வினாத்தாளின் முதல் பகுதி மொழியாற்றல் மற்றும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமைகான் பரீட்சை என்பதில் நாங்கள் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமைகான் பரீட்சை என்கிற அந்த இரண்டாவது பாகம் அதில் உள்ளடங்கக்கூடிய சில விடயங்கள் தொடர்பாக கடந்த செயலமர்களில் பேசியிருக்கிறோம். நான் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 8 பிரதானமான தலைப்புகளை உள்ளடக்கியதாக நான் உங்களுக்கு அந்த செயலமர்வை நடத்தியிருந்தேன். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் பேசக்கூடியதாக இருந்த 8 விடயங்களை பற்றி நான் கலந்து பேசியிருக்கிறேன். அதில் 8வது விடயமாக இருக்கிற இரகசிய கடிதங்களை, அலுவலகத்துடன் தொடர்புடைய இரகசிய கடிதங்கள் கையாளப்படுகின்ற விதம் தொடர்பாக நாங்கள் பேசி எங்களுடைய செயலமர்வை நிறைவு செய்திருந்தோம். இன்றைக்கு செயலமர்வுக்கு முதல் புதிதாக வருகிறவர்கள் இருந்தால், நான் ஏற்கனவே நடைபெற்ற செயலமர்வினுடைய காணொளி குழுவில் பகிரப்பட்டிருக்குது. அது தவிர உங்களுடைய பரீட்சையோடு தொடர்புடையதாக நீங்கள் பார்த்தால் பயன் தரக்கூடியதாக கருதப்படுகிற சில காணொளிகளும் அதில் பகிர்ந்திருக்கிறார். அவற்றையெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக கடந்த செயலமர்வில் 25ஆம் தேதி நடைபெற்ற செயலமர்வில் நீங்கள் கற்பிக்கப்பட்ட விடயங்களை திரும்ப ஒரு தடவை பார்த்து கொள்வது மிகுந்த பயனுடையதாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக கலந்துரையாட இருக்கின்றோம். கடமை ரீதியான கடித தொடர்பின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிகள் என்பது தொடர்பாக. இப்போ இதனுடைய சாதாரண வடிவத்துக்கு நான் வருகிறேன். அலுவலக ரீதியான கடித தொடர்பாடலின் போது அல்லது அலுவலக கடித பரிமாற்றங்களின் போது, அலுவலக கடிதங்களை வரையும் போது, இந்த மாதிரியாக ஒரு அலுவலக கடிதத்தை நாங்கள் தயார் செய்கின்ற போது எவ்வாறான விதிகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அலுவலக கடிதம் ஒன்றை வரைகின்ற போது எவ்வாறான விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு கலந்துரையாடலாம். அதாவது உத்தியோகபூர்வமான கடிதம், கடமை ரீதியான கடிதம், அலுவலக ரீதியான கடிதம் எப்படி வேணுமென்றாலும் அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரிதானே? இவ்வாறான உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்றை அல்லது கடமை ரீதியான கடிதம் ஒன்றை வரைகின்ற போது எவ்வாறான விதிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்பார்கள். இதை நாங்கள் தாபன விதிக்கோவையில் இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். தாபன விதிக்கோவையினுடைய 28வது அத்தியாயத்தில் நாங்கள் 28வது அத்தியாயம் ஒரு தொடக்கத்தில் இருந்து திரும்ப பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போதைக்கு இந்த பகுதியை மட்டும் பிள்ளைகளுக்கு காட்சிப்படுத்துகிறேன். கடமை ரீதியான கடித தொடர்பில் எவ்வாறான விதிகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். சரியா? இப்போ இதில் இருக்கிற விடயத்தை தான் நீங்கள் விடையாக எழுதணும். கேள்வி கேட்டால் இதைத்தான் அவர் கேட்கிறார் என்று நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நாங்களாக கற்பனையில் ஒரு விடை எழுத தேவையில்லை. அவர் ஏதோ ஒரு ஆவணத்தில் இருந்தால் எங்கள்கிட்ட கேட்குறார். இப்போ எங்களுக்கு தெரியும், தாபன விதிக்கோவையினுடைய 28வது அத்தியாயத்தினுடைய 3வது பிரிவில் உத்தியோகபூர்வ ரீதியான கடிதங்கள் எவ்வாறான விதிகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி சொல்லியிருக்கு. பாருங்கள், இதில் இருக்கிற விஷயத்தையே நான் கதைத்து கொண்டு வருகிறேன். இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு கடிதம் ஒரு விடயத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதாவது ஒரு கடிதத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட விடயங்களை எழுதக்கூடாது. ஏன் அப்படி எழுதக்கூடாது என்றால், அது எந்த ஃபைலில் அவர்கள் கட்டுகிறது என்கிற ஒரு பிரச்சனை வரும். அங்கே அவர்கள் ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒரு கோவை தானே வச்சிருப்பினும், ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒரு ஃபைல் வச்சிருக்க போயிடும். அப்போ நீங்கள் ஒரு கடிதத்தில் 3-4 விடயத்தை எழுதி அனுப்புவீங்களாக இருந்தால், நீங்கள் அனுப்பிய கடிதத்தை அவர்கள் அங்கே எந்த கோவையில் பேணுவதுங்கிற பிரச்சனை ஒன்று வேறு. சரிதானே? இது நான் விளக்கத்துக்காக சொல்லுகிறேன், இதெல்லாம் எழுத தேவையில்லை. அப்போ இயலுமான வரை அல்லது கூடிய வரையில் ஒரு கடிதம் ஒரு விடயத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். அப்போ ஒரு கடிதத்தில் ஒரு விஷயம் மாத்திரம் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு கடிதத்திலும் இலக்கம், திகதி என்பன கடிதத்தின் வலது பக்கம் மேல் மூலையில் இடப்பட வேண்டும். இப்போது நாங்கள் லெட்டர் ஹெட்டை பயன்படுத்தாமல், கடித தலைப்பை பயன்படுத்தாமல் சாதாரணமான கடிதாசியில் கடிதத்தை வரைகிற போது இடது பக்கம் மேல் மூலையில் எழுதுகிற பழக்கம் இருக்குது. ஆனால் தாபன விதிக்கோவையில் இப்படித்தான் இருக்குது. நீங்கள் இதையே விடையாக எழுதுறது தான் பொருத்தமாக இருக்கும். ஒவ்வொரு கடிதத்தினதும் இலக்கமும் திகதியும்
அந்த கடிதத்தின் வலது பக்கம் மேல் மூலையில் இடப்பட வேண்டும். அப்போ இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு விஷயத்துக்கு ஒரு கடிதம், சரிதான், அல்லது ஒரு கடிதத்தில் ஒரு விடயம் இடம்பெற வேண்டும். ஒரு கடிதத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட விடயம் இடம்பெறக்கூடாது. ரெண்டாவது, ஒவ்வொரு கடிதத்தினதும் இலக்கம், அதாவது கோவை இலக்கம், திகதி கடிதத்தினுடைய வலது பக்கம் மேல் மூலையில் இடப்பட வேண்டும். மூன்றாவது, கடிதம் ஒன்றில் திகதி இடப்பட வேண்டியது உத்தியோகத்தர் ஏதேனும் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அதில் கையொப்பமிடும் சந்தர்ப்பத்திலே ஆகும். இதனுடைய கருத்து என்னென்றால், நீங்கள் அமைச்சுகளில் இருந்து வருகிற கடிதத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டு மாதம் போட்டிருப்பார்கள், திகதி பேனாவால் எழுதப்பட்டிருக்கும். கடிதத்தில் ஆண்டும் மாதமும் அச்சிடப்பட்டிருக்கும், திகதிக்கு இடம் விடுவார்கள். கையெழுத்து வைக்கிற போது கையெழுத்து வைக்கிறவர் அந்த திகதியை அதில் போட்டுக்கொள்வார், அல்லது அதற்கு பொறுப்பான உத்தியோகத்தர் அதில் போட்டுக்கொள்வார். திகதி அச்சிடப்படுவது இல்லை. ஏன் அச்சிடக்கூடாதுன்னா, இன்றைக்கு 2ஆம் தேதி என்னுடைய கையொப்பத்துக்கு போடுற கடிதத்தில் நான் சில வேளை நாளைக்கு தான் கையொப்பம் இடுவேன். அப்போ 2ஆம் தேதி கையொப்பம் இட்டதாக அதில் இருக்கிறது தவறான ஒரு தகவலாக போய், அப்போ கடிதத்தில் கையெழுத்து வைக்க தான் திகதி போட வேணும். கடிதத்தில் பிரஸ்தாவிக்கப்படுகின்ற அல்லது கடிதத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்ற விடயத்தை அதன் தலைப்பாக சுருக்கமாக எழுத வேண்டும். கடிதத்தினுடைய தலைப்பு என்பது கடிதத்தின் உள்ளடக்கத்தை சுருக்கமாக எழுதுவதாக இருக்க வேண்டும். பொதுமக்களுடன் கடித தொடர்பு மேற்கொள்ளும் போது ஐயா, அம்மணி, வணக்கத்துக்குரிய, அதிவணக்கத்துக்குரிய போன்ற விழிப்புகளை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறே கையொப்பமிடும் போது இப்படிக்கு உங்கள் உண்மை உள்ள அல்லது தங்கள் சேவையில் உள்ள போன்ற விடயங்களை பின்பற்ற வேண்டும். இது மட்டுமல்ல, இதுக்கு பின்னால் ஒரு சுற்றறிக்கை வந்திருக்குது. கையொப்பமிடுபவருடைய பெயர், அவரை தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கம், தொலைநகல் இலக்கம், தொலைநகல் இலக்கம் என்றால் ஃபேக்ஸ் நம்பர், மின்னஞ்சல் முகவரி ஆகியவையும் கடிதத்தில் கீழ்ப்புறம் இடம்பெற வேண்டும். அப்போ பொதுமக்களுடனான கடித தொடர்புகளில் விழிப்பு ஐயா, அம்மணி, வணக்கத்துக்குரிய, அதிவணக்கத்துக்குரிய போன்ற பொருத்தமான விழிப்புகள் இடம்பெற வேண்டும். அத்தோடு ஒப்பமிடும்போது இப்படிக்கு தங்கள் சேவையில் உள்ள போன்ற கீழ்ப்படிவான வசனங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். அத்தோடு கையொப்பமிடுபவருடைய தொலைபேசி இலக்கம், தொலைநகல் இலக்கம், மின்னஞ்சல் முகவரி ஆகியவை இடம்பெற வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அனுப்புகின்ற கடிதம், ஒரு உத்தியோகத்தருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் அனுப்பப்படுகின்ற கடிதத்துக்கு அந்த உத்தியோகத்தரால் பதில் அனுப்பப்படலாம். அந்த உத்தியோகத்தரே நேரடியாக பதிலை அனுப்பலாம். இன்னொரு விடயம் இருக்குது, முந்திய கடிதம் தொடர்பாக நீங்கள் ஒரு கடிதத்தை எழுதும் போது அந்த முன்னைய கடித தொடர்பை குறிப்பிட வேண்டும். அதாவது தங்களுடைய இந்த திகதியிடப்பட்ட, இந்த இலக்கமிடப்பட்ட கடிதம் சார்பாக என்று எழுதுவீங்க. அதே போல என்னுடைய சம இலக்கமிடப்பட்ட இந்த திகதிய கடிதத்தின் பால் தங்கள் கவனத்தை கோருகிறேன். இப்போ நாங்கள் அனுப்பின ஒரு கடிதத்தை திருப்பி அவைக்கு ஞாபகப்படுத்துகிறமாக இருந்தால், அப்போ எங்கள் இந்த இதே இலக்கமாக இருந்தால் சம இலக்க இந்த திகதியிடப்பட்ட கடிதம் சார்பாக தங்கள் கவனம் கோரப்படுகிறது என்று எழுதுவோம். அப்போ முந்திய கடித தொடர்பு, ஏற்கனவே கடித தொடர்பு இடம்பெற்ற ஒரு விடயம் ஒன்றுடன் சம்பந்தப்பட்ட கடிதத்தை அனுப்புகின்ற போது முன்னர் நடைபெற்ற கடித தொடர்புகளை குறிப்பிட வேண்டும். பந்திகளுக்கு இலக்கமிட வேண்டும். முதலாவது பந்திக்கு இலக்கம் இடுகிறது இல்லை, ஆனால் 2வது பந்தியினுடைய இலக்கம் 2 என தொடங்க வேண்டும். பந்திகள் இலக்கமிட வேண்டும். ஏதேனும் ஒரு ஆவணத்தினுடைய பிரதியை அனுப்பி வைப்பது போதுமாக இருந்தால் மூல பிரதியை அனுப்பக்கூடாது. ஒரு கடிதத்தோடு சேர்த்து ஒரு இணைப்பு நீங்கள் அனுப்ப வேண்டி இருக்குது, அதுக்கு கொப்பி அனுப்பினா போதும் என்றால் ஒரிஜினலை அனுப்ப தேவையில்லை. பிரதி ஒன்றை அனுப்பி வைப்பது போதுமானது எனில் பின்னிணைப்பாக ஆவணத்தின் மூல பிரதியை அனுப்பக்கூடாது. பின்னிணைப்பு ஒன்றை அனுப்பி வைக்கும் போது கடிதத்தில் இருந்து பிரிக்கப்படாத வகையில் அது இணைக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஸ்டெப்லர் அடித்து அதை இணைச்சு விட வேணும். சரிதானே?
வேறு வேறு விடயங்கள் தொடர்பான கடிதங்களை ஒரே உரையில வச்சு அனுப்புறதாக இருந்தால் அந்த கடிதங்களை ஒண்டா சேர்த்து பின் பண்ணக்கூடாது, ஒண்டா சேர்த்து மடிக்கக்கூடாது. நீங்கள் ஒண்டா சேர்த்து மடித்து அனுப்பிவிட்டால் அல்லது ஒண்டா சேர்த்து பின் பண்ணி விட்டால் அவர்கள் அது ஒரே கடிதம் என்று நினைச்சு மேலே இருக்கிற கடிதத்துக்கு மட்டும் நடவடிக்கை எடுப்பார்கள், கீழே இருக்கிற கடிதம் தவறி போயிடும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு ஹாலிடே பே ஓவர் டைம், மேலதிக நேர கொடுப்பனவு, விடுமுறை தின கொடுப்பனவு ரெண்டுக்கும் அனுமதி எடுக்கிறதுக்கு 2 கடிதம் அனுப்புவோம். 2ஐயும் ஒண்டா செய்து அனுப்பிவிட்டால் சில நேரம் அவர்கள் மேலே இருக்கிற கடிதத்துக்கு மட்டும் விடுமுறை தின கொடுப்பனவுக்கு மட்டும் அனுமதி வரும், மேலதிக நேர கொடுப்பனவு ஓவர் டைம் அனுமதி வராமல் போய். ஏன்னா ஒரே கடிதம் என்று நினைச்சு நடவடிக்கை எடுக்க தவற விட்டுடுங்க. இப்போ இது விளக்கத்துக்காக பிள்ளைகளை சொல்லுகிறேன். இப்போ நாங்கள் ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்ட வெவ்வேறு விடயங்கள் தொடர்பான கடிதங்களை ஒரே உரையில் வச்சு அனுப்புறதாக இருந்தால் அதுகளை ஒன்றாக இணைத்தல் கூடாது, ஒன்றாக சேர்த்து மடிக்கக்கூடாது, தனித்தனியாக மடித்து அனுப்பலாம். ஒரே ஆஃபீஸுக்கு தான் அனுப்புறீங்கன்னா தனித்தனி என்வெலப் தேவையில்லை, ஒரே என்வெலப்பில் 4 கடிதத்தை வச்சு அனுப்பலாம். ஆனால் நாளையும் ஒன்றா சேர்த்து பின் பண்ணக்கூடாது, ஒன்றா சேர்த்து மடிக்கக்கூடாது. சரி, கையொப்பம் இடுபவருடைய பெயர் எப்படி இருக்க வேணும்? கையொப்பம், பெயர், அதுக்கு பிறகு பதவி பெயர், நிறுவனத்தினுடைய விவரம் இருக்க வேணும். கையொப்பம் இடுபவருடைய பெயர் கையொப்பத்துக்கு கீழ் பதவி பெயருக்கு மேல் இருக்க வேண்டும். கையொப்பம் இடுபவருடைய பெயர் எங்கே இருக்கணும்? கையெழுத்துக்கு கீழே இருக்க வேணும், பதவி பெயருக்கு மேலே இருக்க வேணும். இப்போ கந்தசாமி பிள்ளை என்கிற அவருடைய பெயராக இருந்தால் கையொப்பம், அதுக்கு பிறகு கந்தசாமி பிள்ளை, அதுக்கு பிறகு செயலாளர் என்ற அமைச்சு என்று சொல்லி இருக்கும். அப்போ பதவிக்கு மேலே கையொப்பத்துக்கு கீழே அவருடைய பெயர் இருக்க வேண்டும். சரிதானே? கடமை ரீதியாக மேற்கொள்ளப்படுகிற எல்லா கடித தொடர்புகளும் வினயமாக தெளிவாக கருத்து வெளிப்பாட்டோடு அமைய வேண்டும். இப்போ நாங்கள் இந்த அவ்வண்ணா வரைக்கும் இருக்கிற விடயத்தை பார்த்தோம் என்றால் விதிகளுக்கு போதுமானதாக இருக்கும். 12 விதிகள் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஒரு எளிமையாக ஒரு சின்ன சமரி சொல்லிட்டு அடுத்த பகுதிக்குள்ளே போவோம். இப்போ உத்தியோகபூர்வ கடித தொடர்பு ஒன்றின் போது பின்பற்றப்பட வேண்டிய விதிகள் எவை? அலுவலக கடிதம் ஒன்று தொடர்பாக எவ்வாறான விதிகள் பின்பற்றப்பட வேண்டும்? அலுவலகத்தில் கடித தொடர்பினை மேற்கொள்ளும் போது எவ்வாறான விதிகளை பின்பற்றுவது சிறப்பாக இருக்கும்? இந்த மாதிரி எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். உத்தியோகபூர்வ கடித தொடர்புக்கான விதிகளை கேட்குறாங்க. இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு கடிதம் ஒரு விடயத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு கடிதத்திலும் இலக்கமும் திகதியும் கடிதத்தின் வலது பக்க மேல் மூலையில் இடப்பட வேண்டும். உத்தியோகத்தர் ஒருவர் கடிதத்துக்கு கையொப்பமிடுகின்ற சந்தர்ப்பத்தில் கடிதத்தில் திகதி இடப்பட வேண்டும். அல்லது கடிதத்தில் திகதி இட வேண்டியது உத்தியோகத்தர் ஒருவர் கையொப்பம் இடும் சந்தர்ப்பத்திலே ஆகும். கடிதத்தினால் வெளிப்படுத்தப்படுகின்ற விடயம் அதனுடைய தலைப்பாக சுருக்கமாக எழுதப்பட வேண்டும். பொதுமக்களுடனான கடித தொடர்புகளின் போது கண்ணியமான வகையில் விழிப்பு அமைதல் வேண்டும். ஐயா, அம்மணி, வணக்கத்துக்குரிய, அதி வணக்கத்துக்குரிய போன்ற விழிப்புகளோடு அமையலாம். கையொப்பமிடுபவர் இப்படிக்கு தங்கள் சேவையில் உள்ள என குறிப்பிட்டு கையொப்பமிடுவதோடு அதன் கீழ் குறிப்பிட்ட உத்தியோகத்தரை தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கம், தொலை நகல் இலக்கம், மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றையும் குறிப்பிடுதல் வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் உத்தியோகபூர்வமாக அல்லது தனிப்பட்ட ரீதியாக உத்தியோகத்தர் ஒருவருக்கு அனுப்பும் கடிதத்துக்கு உத்தியோகத்தரால் பதில் அனுப்பப்படலாம். முன்னர் நடைபெற்ற கடித தொடர்போடு சம்பந்தப்பட்ட விடயம் ஒன்று பற்றி கடிதத்தை அனுப்புகின்ற போது முன்னைய கடித தொடர்பு பற்றி குறிப்பிடுதல் வேண்டும். பந்திகளுக்கு இலக்கமிட வேண்டும். ஏதேனும் ஒரு ஆவணத்தின் பிரதியை அனுப்பி வைப்பது போதுமானதாக இருக்கும்போது அதன் மூல பிரதியை அனுப்பக்கூடாது. கடிதத்தோடு பின்னிணைப்பு ஒன்றை அனுப்பும் போது கடிதத்தில் இருந்து பிரிபடாத வகையில் அது இணைக்கப்பட வேண்டும். ஒன்றிலொன்று தொடர்பு விடாத அல்ல ஒன்றுக்கொன்று வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக பல கடிதங்களை ஒரே உரையில் வைத்து அனுப்புகின்ற போது பல கடிதங்களை ஒரே உரையில் வைத்து அனுப்புகின்ற போது
அவற்றை ஒன்றாக இணைக்கக்கூடாது, ஒன்றாக மடிக்கக்கூடாது. கையொப்பம் இடுபவருடைய பெயர் கையொப்பத்துக்கு கீழ் பதவி பெயருக்கு மேல் அமைய வேண்டும். கையொப்பமிடுவருடைய பெயர் கையொப்பத்துக்கு கீழ் பதவி பெயருக்கு மேல் எழுதப்பட வேண்டும் அல்லது அமைதல் வேண்டும் என்கிறதாக இந்த 12 விதிகளையும் நீங்கள் எழுதக்கூடியதாக இருந்தால் அது போதுமா? சரிதானே? அப்போ நாங்கள் கடமை ரீதியான கடித தொடர்பு ஒன்றின் போது கடைப்பிடிக்க வேண்டிய விதிகள் எவை என்று கேட்டால் இனி நாங்கள் எழுதுவோம், உங்களுக்கு அது தெரியும். சரியா? சரி, அடுத்தது இன்னொரு விடயம் ஒன்று பார்ப்போம். உத்தியோகபூர்வமான கடிதம் ஒன்றில் அல்லது அலுவலக கடிதம் ஒன்றில், உத்தியோகபூர்வமான கடிதம் ஒன்று அல்லது அலுவலக கடிதம் ஒன்றில் காணப்பட வேண்டிய அம்சங்கள் எவை? உத்தியோகபூர்வமான கடிதம் ஒன்றில் காணப்பட வேண்டிய அம்சங்கள் எவை? அதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும்? இந்த 2 விஷயம். ஒரு உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்றில் என்னென்ன விடயங்கள் அடங்கி இருக்க வேண்டும், என்னென்ன பண்புகள் அங்கே இருக்க வேணும், அது எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும், உத்தியோகபூர்வமான கடிதம் ஒன்று எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும். சரி, அப்போ நாங்கள் பார்க்குறோம். அலுவலக கடிதம் ஒன்றில் கீழ் வருகின்ற அம்சங்கள் உள்ளடங்கி இருக்க வேண்டும். அலுவலக கடிதம் ஒன்றில் நாங்கள் சொல்ல போகிற அம்சங்கள் இருக்க வேண்டும். கடிதத்தை வரைகின்ற அலுவலகம் பற்றிய விவரம். சரிதானே? அதாவது கடிதத்தை வரையும் அலுவலகத்தினுடைய முகவரி, கடிதத்தை வரையும் அலுவலகத்தின் தொடர்பு இலக்கம். தொடர்பு இலக்கம் என்ற கண்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், இமெயில், அதான். சரிதானே? அப்போது கடிதத்தை வரைகின்ற அலுவலகத்தினுடைய முகவரி, கடிதத்தை வரையும் அலுவலகத்தின் தொடர்பு இலக்கம், கடிதம் வரையப்படுகின்ற திகதி, கோவை இலக்கம், கடிதத்தை அனுப்புகின்ற நபர் அல்லது உத்தியோகத்தரனுடைய பதவி பெயரும் முகவரியும், பொருத்தமான விழிப்பு, ஐயா, அம்மனை, வணக்கத்துக்குரிய, கௌரவ போன்ற சொற்பதங்களை கொண்டு பொருத்தமான விழிப்பு, பணிவான முடிவுறுத்துகை, தங்கள் கீழ்ப்படி உள்ள, தங்கள் சேவையில் உள்ள போன்ற பணியுடன் கூடிய முடிவுறுத்துகை, இவ்வாறான அம்சங்கள் இருக்க வேணும் ஒரு கடிதத்தில். அலுவலக கடிதம் ஒன்றில் காணப்பட வேண்டிய அம்சங்கள் என்னென்ன பாட்டு அங்கே இருக்கும் என்று நீங்கள் பார்த்து என்னென்ன இருக்க போகுது என்று சொல்ல போறீங்க. என்ன இருக்க போகுது? முதலாவது கடிதத்தில் பண்ணால் அந்த நிறுவனத்தினுடைய பெயர் இருக்கும், எந்த பிரதேச செயலகம், மாவட்ட செயலகம், திணைக்களம் என்று சொல்லி இருக்கும். அப்போது கடிதத்தை வரையும் அலுவலகத்தினுடைய விலாசம் இருக்கும். 2வது, கடிதத்தை வரைகின்ற அலுவலகத்தின் தொடர்பு விவரங்கள், தொடர்பு இலக்கம் விவரங்கள் அங்கே இருக்கும். சரிதானே? தொலைபேசி இலக்கம், மின்னஞ்சல் முகவரி போன்றவை இருக்கும். கோவை இலக்கம் இருக்கும், ஃபைல் நம்பர் கடிதத்தில் இருக்கும். கடிதம் வரையப்படுகின்ற திகதி இருக்கும். கடிதத்தை அனுப்புகின்ற நபர் பற்றிய விவரம், அதாவது அவருடைய பெயர், பதவி பெயர், விலாசம் இதில் இருக்கும். பொருத்தமான விழிப்பு, பொருத்தமான விழித்தல், ஐயா, அம்மனை, வணக்கத்துக்குரிய, கௌரவ, அதிவணக்கத்துக்குரிய போன்ற பொருத்தமான விழிப்புகள், பணிவுடனான முடிவுறுத்துகை. சரிதானே? இவை இருக்கும். ஒரு கடிதத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் இருக்கு. சரி, கடிதத்தினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும்? கடிதத்தினுடைய அம்சங்கள் சரி, கடிதம் எவ்வாறு அமைப்பு இருக்கும், அது இந்த ஸ்ட்ரக்சர், அது இந்த அமைப்பு எப்படி இருக்கும்? ஒரு தலைப்பு இருக்கும், அப்படித்தானே? கடிதத்தினுடைய அமைப்பு என்றால் கடிதத்துக்கு ஒரு தலைப்பு இருக்கும். கடிதத்தின் நோக்கத்தை அறிமுகப்படுத்துகின்ற வசனம் அல்லது வசனங்கள் இருக்கும். கடிதத்தின் நோக்கத்தை அறிமுகப்படுத்துகின்ற வசனம் அல்லது வசனங்கள், அதாவது மேற்படி விடயம் சார்பானது அல்லது தங்களுடைய இந்த திகதி, இந்த இலக்கமிடப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட விடயம் சார்பானது, என்னமோ இந்த கடிதம் ஏன் எழுதப்படுகிறது என்கிற அந்த கடிதத்தின் நோக்கத்தை அறிமுகப்படுத்தும் வசனம் அல்லது வசனங்கள் இருக்கும்.
உள்ளடக்கம் பொருத்தமான முறையில் தேவைக்கேற்ற வகையில் பந்தி பந்தியாக அமைத்திருக்கும். கடிதத்தினுடைய உள்ளடக்கம், கடிதத்தின் உடல் என்று சொல்வார்கள். கடிதத்தினுடைய உள்ளடக்கம் பொருத்தமாக தேவைக்கு ஏற்ற வகையில் பந்தி பந்தியாக அமைக்கப்பட்டிருக்கும். பொருத்தமான முடிவுறுத்தல், இது விடயத்தில் தாங்கள் வழங்கும் ஒத்துழைப்பினை மிகவும் மதிக்கிறோம். இந்த மாதிரியாக தாங்களின் விரைவான ஆக்கபூர்வமான பதிலை தயவுடன் எதிர்பார்க்கின்றோம். பொருத்தமான முடிவுறுத்தல். கையொப்பம், கையொப்பமிடுபவருடைய பெயர், பதவி பெயர் போன்ற விவரங்கள். திணைக்கள தலைவர் தவிர வேறொரு உத்தியோகத்தர் கையொப்பமிட்டால் யார் சார்பாக கையொப்பமிடுகிறார் என்கிற விவரம். இப்ப நிர்வாக உத்தியோகத்தர் பிரதேச செயலர் சார்பாக என்றிருக்கும், அல்ல பிரதேச செயலருக்காக என்றிருக்கும். அப்போ திணைக்கள தலைவர் தவிர வேறு உத்தியோகத்தர் கையொப்பமிடுவாராக இருந்தால் அவர் யாருக்காக கையொப்பமிடுகிறார் என்கிற விவரம். இணைப்புகள் காணப்பட்டால் அதை பற்றிய விவரமும் கடிதத்தில் இருக்க வேண்டும். சரிதானே? இணைப்புகள் காணப்பட்டால் அதனுடைய விவரமும் இருக்க வேண்டும். அப்போ ஒரு அலுவலக கடிதம் கொண்டிருக்கக்கூடிய உள்ளடக்கங்களை என்று பொதுவாக கேட்பார்களாக இருந்தால் அதனுடைய பண்புகளும் அதனுடைய அமைப்பும், அல்லது அலுவலக கடிதம் ஒன்று கொண்டிருக்கக்கூடிய கூறுகளவை, அலுவலக கடிதம் ஒன்றில் காணப்படக்கூடிய உள்ளடக்கம் என்ன என்று கேட்டால் அப்போ நீங்கள் முதல் சொல்லணும் கடிதத்தை வரைகின்ற நிறுவனம் பற்றிய விவரங்கள் அதில் இருக்கும். அதாவது கடிதத்தை வரையும் அலுவலகத்தினுடைய முகவரி, அலுவலகத்தினுடைய தொடர்பு இலக்கம், கோவை இலக்கம், கடிதம் வரையப்படும் திகதி ஆகிய விடயங்கள் இருக்கும். சரிதானே? அப்போ அலுவலகம் பற்றிய விவரங்கள், கோவை பற்றிய விவரங்கள் அங்கே இருக்க போகுது. அலுவலகத்தினுடைய பெயர் அல்ல அலுவலகத்தினுடைய முகவரி, அலுவலகத்தின் பெயர், முகவரி, கடிதம் தொடர்பாக அலுவலகத்தை தொடர்பு கொள்வதற்குரிய தொடர்பு விவரங்கள் அல்ல தொடர்பு இலக்கங்கள், கோவையினுடைய இலக்கமும் திகதியும் அங்கே இருக்கும். அப்போ முதலாவது நாங்கள் சுருக்கமாக வச்சுக்கொள்வோமா, ஒன்று ஒபிஎஸ் பற்றின விவரம் இருக்கும். என்ன ஒபிஎஸ்? எந்த பிரதேச செயலகம் அல்லது எந்த பிரதேச சபை அல்லது எந்த அமைச்சு என்று சொல்லி அதனுடைய பெயர் என்ன, அலுவலகத்தினுடைய பெயர் இருக்கும், முகவரி இருக்கும், தொடர்பு இலக்கம் இருக்கும். அப்போ முதலாவது விடயமா நீங்கள் குறித்து கொள்றீங்க அலுவலகம் பற்றிய விவரம். சரிதானே? இரண்டாவது கோவை பற்றிய விவரம், கோவை இலக்கமும் திகதியும், கடித இலக்கமும் திகதியும், ஃபைல் நம்பரும் டேட்டும் இருக்கும். இரண்டாவது கோவை இலக்கமும் திகதியும். சரிதானே? இது இருக்கு. மூன்றாவது பொருத்தமான விழிப்பு, ஐயா மணி கௌரவ வணக்கத்துக்குரிய அதை வணக்கத்துக்குரிய பொருத்தமான விழிப்பு. சரியா? நான்காவது கடிதத்தின் தலைப்பு. ஒரு கடிதத்தின் தலைப்பு என்னதை கேரிங்கன்னு போட்டிருக்கும். கடிதத்தின் நோக்கத்தை அறிமுகப்படுத்துகிற வசனம், இந்த கடிதமே எழுதப்படுகிறது என்று முதலாவது பந்தியில எழுதியிருப்பார். அடுத்தது உள்ளடக்கம் பொருத்தமாக பந்திகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். பொருத்தமான முடிவுறுத்தல், பொருத்தமான முடிவுறுத்தல் என்றால் தயவுடன் தங்கள் பதிலை எதிர்பார்க்கின்றோம் என்று போட்டு இவ்வண்ணம் தங்கள் சேவையில் உள்ள என்று சொல்லி பொருத்தமான முடிவுறுத்தல். அடுத்து கையொப்பம், கையொப்பம் விடுபவரின் பெயர், பதவி பெயர் போன்ற விவரங்கள், தொடர்பு கொள்ளக்கூடிய விவரங்கள். அதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் என்கிறதால மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி இலக்கம் போன்றவை அல்லது தொலைநகர் இலக்கம் போன்றவை ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்போ அதுவும் அங்கே இருக்கும், கையொப்பத்துக்கு அந்த விவரம் இருக்கும். நிறுவன தலைவர் அல்லது திணைக்கள தலைவர் தவிர வேறு நபர்கள் கையொப்பமிட்டால் அவர் யாருக்காக ஒப்பமிடுகிறார் என்கிற விவரம். கடிதத்தோடு இணைப்புகள் அனுப்பப்பட்டால் அதனுடைய விவரம் ஆகியவை ஒரு கடிதத்தில் காணப்படக்கூடிய அம்சங்களாகவும் ஒரு கடிதத்தினுடைய அமைப்பாகவும் இருக்கு. சரியா? அப்போ கவனமாக பார்த்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் சொன்ன இந்த 10 விஷயங்களையும் உள்ளடக்கியதாக உங்களால் அலுவலக கடிதம் ஒன்றில் காணப்பட வேண்டிய அம்சங்களவை அல்ல அலுவலக கடிதம் ஒன்று எவ்வாறான அமைப்பினை கொண்டிருக்கும் என்று கேட்டால் நீங்கள் இவ்வளவும் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அலுவலக கடிதம் ஒன்றில் காணப்படக்கூடிய கூறுகளாக அம்சங்களாக இவை இருக்கும். சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்குள்ளே போவோம். நான் இந்த ஏற்கனவே சொன்னது போல பிள்ளைகள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும்.
இதில் நாங்கள் சொல்லுகிற விடயத்தை திரும்ப 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 நான் 2 தடவை சொல்லுகிறேன். ஆனாலும் நீங்கள் எழுதுகிற வேகத்தில் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் அதை நீங்களாக நோட்ஸாக எழுதி கொள்ள வேணும். திரும்ப இந்த வீடியோவை பார்த்து நம்ம வீடியோ போடுவோம் தானே குரூப்பில், அப்போ அதை பார்த்து நீங்கள் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்க வேணும். சரி சரி, அடுத்த பகுதி போகிறேன். சிறந்த கடிதம் ஒன்றில் காணப்படத்தக்க பண்புகள். சரிதானே? ஒரு சிறப்பான அலுவலக கடிதம் எவ்வாறான இயல்புகளை கொண்டிருக்கும்? ஒரு நல்ல கடிதம் எப்படி இருக்கும் என்று உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இதுதான் கேள்வி. சரிதானே? முதல் பார்த்தது வித்தியாசமானது. அது ஒரு கடிதத்திலே என்னென்ன இருக்கும் என்று கேட்டது. சரியா? ஒரு கடிதத்திலே என்னென்ன இருக்கும் என்றால் அது இந்த உறுப்புகளை சொல்லணும். தலை இருக்கும், கால் இருக்கும், கை இருக்கும், வாய் இருக்கும், மூக்கு இருக்கும் என்று. சரிதானே? அலுவலகம் பற்றிய விவரம் இருக்கும், கோவை பற்றிய விவரமும் திகதியும் இருக்கும், பொருத்தமான விழிப்பு இருக்கும், தலைப்பு இருக்கும், கடிதத்தின் நோக்கத்தை காட்டுகிற வசனம் இருக்கும், பந்திகள் பிரிக்கப்பட்டு உள்ளீடு இருக்கும், பொருத்தமான வகையில் முடிவுறுத்தப்பட்டிருக்கும், பணிவுடனான ஒப்பமிடப்பட்டிருக்கும், ஒப்பமிட்டவரை தொடர்பு கொள்வதற்குரிய விவரங்கள் இருக்கும், பின்னிணைப்புகள் இருந்தால் பின்னிணைப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த மாதிரியாக எழுதுவோம். அது அதனுடைய கூறு, அதில் என்னென்ன பிரிவுகள் இருக்கும் என்று சொல்லி, இது ஒரு நல்ல கடிதத்தின் பண்பு இயல்பு என்ன என்று சொல்லி கேட்குறாங்க. சரிதானே? அப்போ நாங்கள் சொல்லணும், சிறந்த கடிதம் ஒன்று தெளிவானதாக இருக்கும், கிளியராக இருக்கும், வாசிக்க எல்லாருக்கும் முடங்கும். சரிதானே? தெளிவானதாக இருக்கும். 2வது சுருக்கமானதாக காணப்படும். தெளிவானதாக இருக்கும், சுருக்கமானதாக இருக்கும், சரியாகவும் பூரணமானதாகவும் இருக்கும். அதாவது கரெக்டான தகவல்களை கொண்டிருக்கும், பொய்யான தகவல்களை கொண்டிருக்காது. அதே போல கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கொண்டிருக்கும், முழுமையான தகவல் இருக்கும், அறகுறையா இருக்காது. சரிதானே? அப்போ சரியாகவும் முழுமையாக அல்லது பூரணமானதாகவும் இருக்கும், இலகுவான பண்பாடான மொழிநடையில் அமைந்திருக்கும். இலகுவாக இருக்கும், ஆனால் அதே நேரம் பண்பாடான அல்லது நாகரிகமான மொழிநடையை கொண்டிருக்கும். இலகுவான பண்பான மொழிநடையை கொண்டிருக்கும். பந்திகள் ஒழுங்காக அமைக்கப்பட்டு இருக்கும். பந்திகள் ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கருத்தை கூறுவதற்கும் ஒவ்வொரு பந்தி அமைக்கப்படும். ஒவ்வொரு கருத்தை கூறுவதற்கும் ஒவ்வொரு பந்தி அமைக்கப்படும். பொருத்தமான விழிப்பு, பொருத்தமான விழிப்பு மற்றும் பொருத்தமான முடிவுறுத்துதலை கொண்டிருக்கும். உரிய நேரத்தில் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கும். எல்லாம் இருந்தாலும் உரிய நேரத்திலே அனுப்பாட்டி அது ஒரு சிறந்த கடிதம் இல்லை. உரிய நேரத்தில் கடிதம் பரிமாறப்பட்டிருக்கும். அப்போ சிறந்த கடிதம் ஒன்றில் காணப்படக்கூடிய பண்புகள், அலுவலக கடிதம், சிறந்த அலுவலக கடிதம் ஒன்று எவ்வாறான பண்புகளை கொண்டிருக்கும். நான் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு 2க்கும் உள்ள வித்தியாசம் விளங்குது. சிறந்த அலுவலக கடிதம் ஒன்றின் கூறுகள் என்னென்ன, அது துண்டங்கள் என்ன, இது அதில் என்னென்ன நல்ல பண்புகள் இருக்கு. திரும்ப சொல்லுகிறேன், கடிதம் தெளிவானதாக அமைந்திருக்கும், சுருக்கமானதாக அமைந்திருக்கும், சரியானதாகவும் பூரணமானதாகவும் இருக்கும், இலகுவான பண்பான மொழிநடையில் கடிதம் வரையப்பட்டிருக்கும், பந்திகள் ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்கும், ஒவ்வொரு விடயத்தை கூறுவதற்கும் அல்லது ஒவ்வொரு கருத்தை கூறுவதற்கும் ஒவ்வொரு பந்தி அமைக்கப்பட்டிருக்கும், பொருத்தமான விழிப்பு மற்றும் முடிவுறுத்தல் ஆகியவை அமைந்திருக்கும், உரிய நேரத்தில் பரிமாற்றம் செய்யப்பட்ட கடிதமாக இருக்கும். உரிய நேரத்தில் பரிமாற்றம் செய்யப்பட்ட கடிதம் ஒன்றாக இருக்கும். சரியா? சரி, அடுத்தது அலுவலக கடிதங்கள் பெறப்படுகின்ற மூலங்கள் எவை என்று கேட்கிறாங்க. அலுவலக கடிதங்கள் பெறப்படுகின்ற மூலங்கள், அதாவது வழிவகைகள் என்ன என்று கேட்குறாங்க. என்னென்ன வழிமுறைகளில் ஒரு அலுவலக கடிதம் கிடைக்கலாம் என்று சொல்லி. அப்போ நீங்கள் ஒரு கடிதம் உங்களுக்கு கிடைக்கிறதாக இருந்தால் முதலாவது பைஹேண்டாக கிடைக்கலாம். என்ன? நேரடி ஒப்படைப்பு, நேரடியாக ஒப்படைக்கப்படுதல்.
நேரடியாக ஒப்படைக்கப்படுவதனால ஒரு கடிதம் கிடைக்கலாம். சாதாரண தபால், பதிவு தபால், சாதாரண தபால், பதிவு தபால். அதே போல விரைவு தபால் அல்லது கடுகதி தபால், விரைவு தபால் அல்லது கடுகதி தபால் என்று சொல்றது. எக்ஸ்பிரஸ் போஸ்ட் சொல்லுவோம் தானே, விரைவு தபால். மின் அஞ்சல், இமெயில்ல கிடைக்கலாம், மின் அஞ்சல் மூலமாக கிடைக்கலாம். அப்ப இவ்வாறு ஒரு கடிதம் கிடைக்கிறது எப்படி என்று கேட்ட, அலுவலக கடிதங்கள் பெறப்படுகிற மூலங்கள் என்னென்ன வழியில கிடைக்கும் என்றால், நாங்கள் நேரடி ஒப்படைப்பு, சாதாரண தபால், பதிவு தபால், அதே போல விரைவு தபால் அல்லது கடுகதி தபால், மின் அஞ்சல், தொலை நகல் அதாவது ஃபேக்ஸ், என்ன தொலை நகல். அதுபோல இப்போ நாங்கள் ஏனைய இலத்திரனியல் செயலிகள், அதாவது வாட்ஸ்அப், வைபர், டெலிகிராம் இப்படி இருக்குதானே. அப்போ ஏனைய தொடர்பு சாதனங்கள் அல்லது சமூக வலைத்தள சாதனங்கள் அல்லது செயலிகள் அப்படின்னு பாவிக்கலாம். ஏனைய சமூக வலைத்தள செயலிகள் போன்றவற்றுக்கூடாக இது பயன்படுத்தப்படலாம், கிடைக்கலாம். என்ன கடிதங்கள் கிடைக்கிறதுக்குரிய வழிவகைகள் கேட்கிறேன், ஒரு 5 எழுதுங்கன்னு தான் கேட்பார். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியாக அதை எழுதி கொள்ளலாம். அந்த பகுதியை நான் திருப்பி கதைச்சு பிள்ளைகள் நேரத்தை வீணாக்க இல்லை, சரிதானே. அந்த பிள்ளைகள் ரெண்டு கதைக்கிற போது சீனியர்ஸ் யாராவது இருந்தால் அதை கோபித்து கொள்ளக்கூடாது, என்னுடைய இயல்பு அப்படி கதைச்சு கொள்வான். சரி, அப்போ அடுத்த பாருங்க, கடிதத்தோடு தொடர்புடைய பொது படிவங்கள், கடித போக்குவரத்தோடு தொடர்புடைய பொது படிவங்கள். நான் இதில் உங்களுக்கு இந்த பொது படிவங்கள் என்று சொல்லுகிற போது புத்தகங்களையும் பதிவேடுகளையும் சேர்த்துத்தான் சொல்லி தரப்போம், சரிதானே. பொது 6 உள்வரும் கடித பதிவேடு. நீங்கள் நான் சொல்லி முடிய போய் பார்க்கணும் நாளைக்கு. இன்வெர்ட் ரெஜிஸ்டர் என்று சொல்லுவேன், நம்மளோட ஆஃபீஸில் இருக்கும் வார கடிதங்களை பதிகிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது, சரிதானே. உள்வரும் கடித பதிவேடு பொது 6. 2வது வெளிச்செல்லும் கடித பதிவேடு அவுட்வர்ட் ரெஜிஸ்டர் அல்ல டாக்குமெண்ட் அவுட்வர்ட் ரெஜிஸ்டர் பொது 7. படிவங்கள் ஒன்றுனா சொல்லி கொண்டு வருகிறேன். உள்வரும் கடித பதிவேடு பொது 6, வெளிச்செல்லும் கடித பதிவேடு பொது 7, நேரடி கடித ஒப்படைப்பு புத்தகம் பொது 8, நேரடி கடித ஒப்படைப்பு புத்தகம் பை ஹேண்ட் ரெஜிஸ்டர் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அது பொது 8. நினைவூட்டல் கடிதம், நினைவூட்டல் கடிதம் ரிமைண்டர் போடுறது, ஒரு கடிதம் போட்டு பதில் விளையாட்டி ரிமைண்டர் போடுறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது கடிதத்தில், அது பொது 15. நினைவூட்டல் கடிதம் பொது 15. அடுத்தது கடிதம் கிடைத்தமை பற்றி அறிவிப்பது. கடிதம் கிடைச்சது, உங்கள்ட்ட கடிதம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கு ஒரு பொது படிவம் இருக்குது. அதெல்லாம் இப்போ பயன்பாட்டில் இல்லை, பல அலுவலகங்களில் இல்லை, பயன்பாட்டிலேயே இல்லை என்று சொல்ல மாட்டேன். எங்களுடைய அலுவலகங்களில் பல இடங்களில் அது இல்லை. கடிதம் கிடைத்தமை பற்றி அறிவித்தல் பொது 108. கடிதம் கிடைத்தமை பற்றி அறிவித்தல் பொது 108. கடிதம் கிடைக்க பெற்று நடவடிக்கைக்காக வேறு அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டமை தொடர்பான அறிவித்தல். எங்களுக்கு ஒரு கடிதம் கிடைக்குது, நாங்கள் அந்த கடிதத்தை நடவடிக்கைக்காக வேறு ஒரு அலுவலகத்துக்கு அனுப்பிட்டோம் என்று சொல்லி சொன்னால் அதை பற்றி அறிவிக்கிறதுக்கு ஒரு படிவம் இருக்குது, பொது 116. கடிதம் கிடைக்க பெற்று நடவடிக்கைக்காக வேறு அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டமை தொடர்பான அறிவித்தல் பொது 116. காசோலைகள், காசு கட்டளைகள் என்பவற்றின் பதிவேடு GAM 83. செக், மணி ஆர்டர் இப்படியானதல் கிடைச்சால் அது பதிகிறதுக்கு, அதுவும் கடிதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பதிவேடு. காசோலை, காசு கட்டளை போன்றவற்றின் பதிவேடு
GAM 83. சரியா? அப்போ கடிதத்தோடு தொடர்புடைய பொதுவான படிவங்கள் என்று சொல்லி கேட்கப்படுகிற போது இப்படி கேட்கலாம் என்று இல்லை. சில வேளை ஒவ்வொரு விடயத்தையும் சொல்லி உங்கள்கிட்ட அவர்கள் அந்த படிவத்தினுடைய இலக்கத்தை கேட்கலாம். சரிதானே? நம்ம இந்த கேட்டால் சொல்லக்கூடிய மாதிரியாக நாங்கள் இவ்வளவு படிவங்களும் கடிதத்தோடு தொடர்புபட்டதாக இருக்கு. அடுத்தது இந்த தபால் பை சம்பந்தமாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். சரிதானே? தபால் பை அல்லது அஞ்சல் பை என்று சொல்லி சொல்றது. தபால் பை அல்லது அஞ்சல் பை. இது ஷார்ட் நோட்ஸாக கேட்கப்பட்டிருக்குது. இதெண்டா என்ன என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க கடந்த காலத்தில். கேட்டால் அதை நீங்கள் எழுதக்கூடிய மாதிரியாக தபால் பை என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால் நான் சொல்லித் தருகிறேன். 2 தடவை அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப கதைப்போம். நீங்களும் அதை ஞாபகத்தில் வச்சிருந்து நோட்ஸ் ஆக்கி கொண்டு திருப்பி எழுதக்கூடிய மாதிரியாக தயார்படுத்தி வச்சுக்கொள்ளும். சரிதானே? அலுவலகங்களில் கடித பரிமாற்றத்தினை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்காக அலுவலகங்களில் கடித பரிமாற்றத்தினை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்காக அஞ்சல் திணைக்களத்தினால் தபால் பைகள் வழங்கப்படுகின்றன. அப்போ முதல் இது ஏன் கொடுக்கிறது, யார் கொடுக்கிறது, 2 விஷயத்தையும் சேர்த்து ஒரே விஷயமா எழுத போகிறோம். சரிதானே? அலுவலகங்களின் கடித பரிமாற்றங்களை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்காக அஞ்சல் திணைக்களத்தினால் அஞ்சல் பைகள் வழங்கப்படுகின்றன அல்லது தபால் திணைக்களத்தினால் தபால் பைகள் வழங்கப்படுகின்றன. அஞ்சல் தபால் ஒன்றுதானே. அலுவலகங்களில் கடித பரிமாற்றங்களை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்காக தபால் திணைக்களத்தினால் தபால் பைகள் வழங்கப்படுகின்றன. சரி. 2வது, தபால் பைகளின் ஒரு சாவி அஞ்சல் அலுவலகத்திலும் மற்ற சாவி அலுவலகத்தின் அஞ்சல்களை திறப்பதற்கு அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்தருடைய பொறுப்பிலும் இருக்கும். 2வது விஷயம் என்ன சொல்றோம்? இதுகின்ற திறப்பு எங்க இருக்கும்? தபால் பைகளினுடைய ஒரு சாவி அஞ்சல் அலுவலகத்திலும் மற்றது தொடர்புடைய அலுவலகத்தில் அஞ்சல்களை திறப்பதற்கு அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்தருடைய பொறுப்பிலும் இருக்கும். பொதுவாக அஞ்சல் அலுவலகங்களிலிருந்து கடிதங்களை பெற்று வருவதற்கும் அலுவலகத்திலிருந்து கடிதங்களை அஞ்சல் அலுவலகத்திற்கு கொண்டு செல்வதற்கும் என 2 தபால் பைகள் பேணப்படுவது உண்டு. ஒரு பை அலுவலகத்தில் இருக்கும், அவர்கள் அங்கே பையில போட்டு கடிதங்களை பூட்டி வைப்பார்கள். 2வது பை இங்கே அலுவலகத்தில் இருக்கும். இந்த அலுவலகத்திலிருந்து தபாலுக்கு பொறுப்பான உத்தியோகத்தை எல்லா கடிதங்களையும் அது பற்றிய பட்டியலையும் பையில வச்சு பூட்டி அஞ்சல் சேவகரிடம் கொடுத்து விடுவார். அவர் கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுப்பார். போஸ்ட் ஆஃபீஸிலே அவை அதை திறந்து எடுப்பார்கள். அங்கே அவர்கள்ட்ட ஏற்கனவே வந்த கடிதங்களை ஒரு போஸ்ட் பாக்ஸில் போட்டு வச்சிருப்பார், ஒரு பையில் போட்டு வச்சிருப்பார். அந்த பையை இவர்கிட்ட கொடுத்து விடுவினம். இங்கே கொண்டு வர இவர் திறந்து எடுப்பார். சில அலுவலகங்களில் இவ்வாறு 2 பைகள் பயன்படுத்தப்படும். ஆனால் பொதுவாக இந்த பையில் வச்சு தபால் பையில் கடிதங்களை இட்டு அது தொடர்பான விவரங்கள், அது தொடர்பான பட்டியல் லிஸ்ட் என்ன, அந்த லிஸ்ட்டையும் அதுக்குள்ளே வச்சு பூட்டி போட்டு மெசஞ்சர்கிட்ட அந்த தபால் கொண்டு செல்லுகின்ற சிற்று ஊழியரிடம் அதனை கொடுக்கவும். அவர் கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுப்பார். அவர்கள் திறந்து அதை சரி பார்த்து எடுத்துக்கொண்டு தாங்கள் கடிதங்களை பெற்றுக்கொண்டதற்காக அதனுடைய பிரதியில் கையொப்பமிட்டு இங்கே இருந்து அனுப்புகிற லிஸ்டின் கொப்பியில் சைன் பண்ணி அதை உள்ளுக்கு வச்சுட்டு, அதே போல் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற கடிதங்களை, அலுவலகத்துக்குரிய கடிதங்களை அந்த பையில் வச்சு பூட்டி அஞ்சல் சேவகரிடம் கொடுத்து விடுவார்கள். அவர் கொண்டு வந்து அலுவலகத்தில் கடிதத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்திட்ட கொடுப்பார். சரிதானே? அப்போ தபாலுக்கு பொறுப்பான அலுவலரால்
தபாலகத்துக்கு அனுப்பப்படுகின்ற கடிதங்கள் பையிலிடப்பட்டு பூட்டப்பட்டு பொறுப்பான சிற்றூழியரிடம் ஒப்படைக்கப்படும். அவர் அதனை தபாலகத்தில் ஒப்படைத்து அங்கிருந்து தபாலகத்தால் வழங்கப்படும் தபால் பையினை அலுவலகத்துக்கு பாதுகாப்பாக எடுத்து வர வேண்டும். சரியா? அப்ப இந்த விஷயத்தை உள்ளடக்கியதாக நீங்கள் தபால் பை என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால் அழகாக விடை எழுதலாம். திரும்ப ஒரு வசதியாக உங்களுக்கு அமைகிறது சொல்லித்தர. முதலாவது விடயம் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், ஏன் இது பயன்படுத்தப்படுகிறது, யார் கொடுக்கிறது. சரிதானே? அலுவலகங்களில் கடித பரிமாற்றங்களை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்கென தபால் பைகள் தபால் திணைக்களத்தினால் வழங்கப்படுகிறது. இரண்டாவது, தபால் பைகளினுடைய ஒரு சாவி தபால் அலுவலகத்திலும் மற்றது உரிய அலுவலகத்தில் அஞ்சல்களை திறப்பதற்கு அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்தருடைய பொறுப்பிலும் இருக்கும். சாதாரணமாக அலுவலக கடிதங்கள் அஞ்சல் சேவகர்கள் ஊடாக அலுவலகங்களுக்கு கிடைக்கின்றது. திணைக்களத்தில் தபால் என்கிற விடயத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் அனுப்ப வேண்டிய கடிதங்களை தபால் பையில் இட்டு அதனை பூட்டி தபாலுக்கு பொறுப்பான அலுவலரினால் பொறுப்பான சிற்றூழியரிடம் ஒப்படைக்கப்படும். அவர் அதனை எடுத்து சென்று தபாலகத்தில் ஒப்படைப்பார். அங்கிருந்து தபாலகத்தால் வழங்கப்படும் கடிதங்கள் தபால் பையிலிடப்பட்டு பூட்டப்பட்டு அவரிடம் கையளிக்கப்படும். அதனை அவர் பாதுகாப்பாக அலுவலகத்துக்கு எடுத்து வருதல் வேண்டும் என்று எழுதினால் சரி. தபால் பை சம்பந்தமா எத்தனை புள்ளி தரப்போறாங்களோ அவ்வளவு புள்ளியும் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இன்னொரு வித்தியாசமான ஒரு விஷயம் நம் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டார். இதுவும் கடந்த காலங்களில் சில பரீட்சைகளில் கேட்கப்பட்டிருக்கு. அலுவலக கடிதம் ஒன்றில் மேலொப்பம் இடப்படும் முறைகள், கவுண்டர் சைன் என்று சொல்வார்கள். அலுவலக கடிதம் ஒன்றில் மேலொப்பம் இடப்படும் முறைகள் இரண்டு விதமாக மேலொப்பம் இடப்படுகிறது. கவுண்டர் சைன் பண்றது ரெண்டு விதமாக இருக்குது. சரிதானே? ஒரு விடயம் தொடர்பாக எழுதப்பட்டு ஒரு உத்தியோகத்தரால் ஒப்பமிடப்பட்ட கடிதத்தை மேலும் உறுதி செய்வதற்காக இன்னும் ஒரு உத்தியோகத்தரின் கையொப்பமிடுவது மேலொப்பமிடுதல் எனப்படுகிறது. திருப்பி ஒரு சொல்லித்தாரன். மேலொப்பமிடுதல் என்றால் என்ன என்று, ஒரு விடயம் தொடர்பாக எழுதப்பட்டு ஒரு உத்தியோகத்தர் கையொப்பமிட்ட கடிதத்தை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக இன்னும் ஒரு உத்தியோகத்தர் கையொப்பமிடுவது மேலொப்பமிடல் எனப்படும். இதில் இரண்டு முறைகள் காணப்படுகிறது. ஒன்று, ஒரு உத்தியோகத்தர் வரைந்த கடிதத்தினை அவரை விட உயர் அதிகாரி அங்கீகரித்த பின்னர், ஒரு உத்தியோகத்தரால் வரையப்பட்ட கடிதத்தை அவரை விட உயர் அதிகாரி அந்த வரைவினை அங்கீகரித்த பின்னர் அந்த கடிதத்தை வரைந்த உத்தியோகத்தர் அல்லது அவருக்கு கீழ் உள்ள உத்தியோகத்தர், அங்கீகரித்த அதிகாரிக்கு கீழே உள்ள உத்தியோகத்தர் ஒருவர் அவர் சார்பாக ஒப்பமிட்டு அனுப்புவது ஒன்று. இப்போ நான் இப்படி சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடியதா? ஒரு கடிதம் உண்டு, டிராஃப்ட் ஒன்று போட்டு, ஒரு வரைவு, ஒரு டிராஃப்ட் ஒன்று போட்டு பிரதேச செயலாளருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அவர் அது சரி போட்டு இனிஷியல் பண்ணி விடுறார், கரெக்ட் என்று போட்டு விடுறார். அந்த கடிதம் சரி என்று சொல்லி திருப்பி அந்த கடிதத்தை பிரிண்ட் பண்ணி அவர்கிட்ட சைனுக்கு போட தேவையில்லை. அவருக்கு அடுத்ததாக இருக்கிற உதவி பிரதேச செயலாளர் சைன் பண்ணி அந்த கடிதத்தை அனுப்பலாம். அப்படி அனுப்புகிற போது அந்த கடிதத்தில் கீழ்ப்புறத்தில் வலது பக்கமாக ஒப்பம் அவருடைய பெயரை போட்டு, பிரதேச செயலருடைய பெயரை போட்டு, பிரதேச செயலர் எந்த பிரதேச செயலகம் என்று போடலாம். கடிதத்தினுடைய இடது பக்கமாக இவர் சைன் பண்ணுவார், குறிப்பிட்டால் XYZ உதவி பிரதேச செயலர், பிரதேச செயலருக்காக ABCD பிரதேச செயலகம் என்று போட்டு சைன் பண்ணி இருக்கும். நீங்கள் சில கடிதங்களை பார்த்துருப்பீங்க, ஒரு பக்கத்தில் வலது பக்கத்தில் ஒப்பம் என்று போட்டு ஒருவருடைய பெயர் இருக்கும், இடது பக்கத்தில் இன்னொரு ஆள் சைன் பண்ணி இருப்பார். அது இந்த கருத்து என்னென்றால்,
ஒரு கடிதத்தினுடைய வரைவு உயர் அதிகாரியினால் அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் அவருக்கு அடுத்த நிலையில் உள்ள அலுவலர் அக்கடிதத்திற்கு ஒப்பமிட்டு அனுப்பி வைப்பது. இது மேலொப்பமிடும் ஒரு முறை. இரண்டாவது, ஒரு கீழமை உத்தியோகத்தர் அண்டர் கண்ட்ரோல் ஆபீசர், கீழமை உத்தியோகத்தர் அல்லது தனக்கு கீழ் பணிபுரிகின்ற உத்தியோகத்தர் ஒருவர் ஒப்பமிட்ட கடிதத்தினை மேலதிகாரியும் ஒப்பமிட்டு உறுதிப்படுத்துவது இரண்டாவது வகை. உதாரணமா, கிராம சேவகர் கிராம அலுவலரினால் ஒப்பமிடப்பட்ட கடிதத்தை பிரதேச செயலாளர் மேல் ஒப்பமிடுவது. தனக்கு கீழ் பணிபுரியும் அலுவலர் ஒருவரால் ஒப்பமிடப்பட்ட கடிதம் ஒன்றினை அவருடைய உயர் அதிகாரி ஒப்பமிட்டு உறுதிப்படுத்துவது இரண்டாவது வகை. இப்ப பாருங்க, நான் எளிமையா சொல்லித்தர போறேன் பிள்ளைகளுக்கு. அலுவலக கடிதம் ஒன்றில் மேலொப்பமிடப்படுகிற முறைகள் இரண்டு முறை இருக்கு. ஒன்று, மேலதிகாரி அங்கீகரித்த கடித வரைவினை கடிதமாக அனுப்பும் போது அவருக்கு அடுத்த நிலையில் உள்ள அலுவலர் ஒருவர் ஒப்பமிட்டு மேலதிகாரியினால் ஒப்பமிடப்பட்டது என்பதனை குறிப்பிட்டு அனுப்பி வைக்கிறது. சரிதானே? ஒப்பம் என குறிப்பிட்டு மேலதிகாரியினுடைய பெயரை குறிப்பிடுவதோடு அவருக்கு அடுத்த நிலையில் உள்ள உத்தியோகத்தர் கையொப்பமிட்டு அனுப்பி வைப்பது ஒரு வகை. இரண்டாவது, கீழே உள்ள உத்தியோகத்தர் ஒப்பமிட்ட கடிதம் ஒன்றிற்கு மேலதிகாரி மீளவும் ஒப்பமிட்டு உறுதிப்படுத்துவது இரண்டாவது வகை. அப்போ மேலொப்பமிடுதல் ரெண்டு முறை இருக்கு. மேலதிகாரி அங்கீகரித்த கடித வரைவினை அவருக்கு அடுத்த நிலையில் உள்ள அலுவலர் கையொப்பமிட்டு அனுப்பி வைப்பது. இரண்டாவது, தனக்கு கீழமைந்த உத்தியோகத்தர் தனக்கு கீழ்ப்பணிபுரியும் உத்தியோகத்தர் ஒப்பமிட்ட கடிதம் ஒன்றினை மேலதிகாரி ஒப்பமிட்டு உறுதிப்படுத்துவது என்கிற ரெண்டு வகையில இருக்கு. விளங்கி இருக்கும் ரெண்டு நினைக்கிறேன். சரிதான். இப்ப அலுவலக கடிதம் ஒன்றில் மேலொப்பம் இடப்படுகின்ற முறைகள். இப்போ கடிதம் தொடர்பாக நாங்கள் முக்கியமான விடயங்களை இன்றைக்கி ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிருக்கிறோம். சரியா? தொடர்ந்து சில விஷயங்களை பேச போகிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர். சரி, இந்த கடிதம் தொடர்பாக வினவப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டொரு விடயங்களுக்கு நான் திரும்ப பதில் சொல்ல வேண்டி இருக்குது. இந்த கடிதங்களை வரைகிற போது சில வேளைகளில் 2 அல்லது 3 அதிகார படிநிலைகளுக்கு ஊடாக அந்த கடிதம் போய் சேரலாம். இப்போ நாங்கள் இதை கடிதம் வரைதல் என்கிற எங்களோட மொழித்திறனுக்குள்ளே கற்பிக்கிறதாக இருக்கிறோம். அந்த விடயங்களை பார்ப்போம். இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்கு அமைவாக அந்த பகுதியை நான் திரும்ப பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துகிறேன். என்னென்றால், இப்போவும் இந்த கடிதத்தில் எழுதுகிறவருடைய விவரம் மேலே இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ எழுத போகிறீங்கன்னா உங்களுடைய பெயர், முகவரி, திகதி என்பது வலது பக்கம் மேல் மூலையில் இருக்க வேணும். சில கடிதங்களில் இடது பக்கமாக எழுதுகிறார்கள், அது வலது பக்கம் இருக்கும். உங்களுடைய பெயர், முகவரி, திகதி. இது தவிர இப்போ இந்த கடிதத்தை யாருக்கு எழுத போறீங்க இப்படி பார்ப்போமே. நீங்கள் ஒரு உள்ளூர் அதிகார சபையில் வேலை செய்கிறீங்க, ஒரு பிரதேச சபை அல்லது நகர சபை அல்லது மாநகர சபையில் வேலை செய்கிறீங்க. சரிதானே? உங்களுடைய இடமாற்றம் தொடர்பாக உங்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்குது, உள்ளூராட்சி அமைச்சினுடைய செயலாளரால் வழங்கப்பட்டிருக்குது. உள்ளூராட்சி அமைச்சினுடைய செயலாளரால் இந்த இது வழங்கப்பட்டிருக்கின்றால் சில வேளையில் உங்களுடைய சேனல் என்கிறது அந்த போகிற வழிமுறை என்பது 3 அல்லது 4 அதிகாரிகளுக்கு ஊடாக நீங்கள் இந்த கடிதத்தை அனுப்ப வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுடைய உள்ளூர் அதிகார சபையினுடைய செயலாளர், அவருக்கு ஊடாக நீங்கள் அடுத்ததாக அனுப்ப போறீங்க உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், இதுக்கு பிறகு உள்ளூராட்சி ஆணையாளர், அதுக்கு பிறகு உள்ளூராட்சி அமைச்சினுடைய செயலாளர். நான் சும்மா உதாரணத்தை சொல்லுறேன். இந்த சேனல்ல போக வேண்டி இருக்குது என்று வச்சுக்கொண்டால் நீங்கள் எப்பவுமே ஆக மேலே இருக்க வேண்டியது யாருக்கு போய் சேர வேணுமோ அவருடைய பெயர் தான் டொப்பில் இருக்கணும், மேலே இருக்க வேணும். சரிதானே? நீங்க யார்கிட்ட கையளிக்கிறீங்களோ அவருடைய பெயர் கீழே இருக்க வேணும். ஆக கீழே இருக்க வேண்டியது நீங்கள் யாருக்கு கையளிக்கிறீங்களோ அவருக்கு அவருடைய பெயர் கீழே இருக்க வேணும். அவர் அந்த கடிதத்தை அடுத்தது யார்கிட்ட கொடுப்பார் என்று பார்த்துட்டு அவற்றை பெயரை அதுக்கு அடுத்ததா மேலே போட வேணும்.
செயலாளர் அடுத்தது இந்த கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாரு? உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்கிட்ட கொடுக்க போறாரு. அப்போ இந்த 2 பேர்ட்ட பேருக்கும் இடையில ஊடாக என்று கொஞ்சம் வலது பக்கம் தள்ளி எழுதுவோம். செயலாளர் உங்களுடைய ஏபிசி பிரதேச சபை என்று போட்டுட்டு அவருடைய பேருக்கு கொஞ்சம் மேலே வலது பக்கமாக ஊடாக என்று அவருக்கு ஊடாக அடுத்தது உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ஏதோ ஒரு பிரதேசம் போட்டுட்டு அவர்கிட்ட பேருக்கு மேலே வலது பக்கமாக கொஞ்சம் தள்ளி ஊடாக என்று போட்டு அடுத்தது உள்ளூராட்சி ஆணையாளர் சிஎல்ஜி உள்ளூராட்சி ஆணையாளர். பிறகு அதில் ஊடாக என்று போட்டு மேலே தான் எழுத போறீங்க செயலாளர் உள்ளூராட்சி அமைச்சு. அதுக்கு வேறு பேர்கள் எல்லாம் சேர்ந்து அமைச்சாக இருக்கும். அப்போது நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேணும், யார்கிட்ட கொடுப்பீங்களோ அவருடைய பேர் கீழே இருக்கும். யாருக்கு கடைசியாக போய் சேர வேணுமோ அது அவர்கிட்ட பேர் மேலே இருக்க வேணும். எந்த ஒழுங்கில் போகும் கீழே இருக்கிறவர் அடுத்தது யார்கிட்ட கொடுப்பார் அவர்கிட்ட பேர் அடுத்த மேலே போடுங்க, அடுத்தது யார்கிட்ட இருக்கும் அதுக்கு மேலே போடுங்க, கடைசியாக யாருக்கு போய் சேரும் அதை டொப்பில் போடுங்க. சரிதானே? இது நாங்கள் கடிதம் எழுதியிருக்க நான் பிள்ளைகளுக்கு ஒரு 5 கடிதம் எழுத பழக்குவேன். அப்போ நாங்கள் ஒரு 5 கடிதங்கள் எழுதுகிற நேரத்தில் இந்த விஷயத்தை பார்க்கலாம். இதை நாங்கள் சொல்லுகிற ஒரு புரோட்டோகால் அல்லது சேனலிங், ஒரு எந்த வழிமுறைகளுக்கூடாக இது செல்லும் என்பது தொடர்பில் நல்லது. கேள்வி கேட்ட சகோதரனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று அவருடைய கேள்வியினால தான் மற்றவர்களுக்கு இதனுடைய தகவல் போய் சேர்ந்தது. சரிதானே? நல்லது. எல்லோருக்கும் மீள வணக்கம். நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை இன்றைய செயலமரில் பேச போகிறோம். தாபன விதிக்கோவிலிருந்து எங்களுடைய பரீட்சைக்கு பொருத்தமான ஒரு பகுதியை தெரிவு செய்திருக்கிறோம். அந்த பகுதி சம்பந்தமாக கலந்துரையாடுவோம். தாபன விதிக்கோவையினுடைய 28வது அத்தியாயம் நிர்வாக நடைமுறைகளும் செயல்முறைகளும் என்பது தொடர்பாக ஒரு சிறிய அத்தியாயம். இதில் நான் சொல்லித்தருகிற இந்த விடயங்களை மட்டும் இந்த படிவம் அல்லது இந்த பகுதி இந்த PDF குரூப்பில் நான் போடுவேன். இதில் நான் சொல்லித்தருகிற பகுதிகளை மட்டும் படிங்க, முழுக்க படிக்க தேவையில்லை. சரிதானே? இதில் எங்களுடைய பரீட்சைக்கு பொருத்தமானது ஒரு வினாவாக வினவப்படலாம் என்று எதிர்பார்க்குற பகுதிகளை மட்டும்தான் நாங்கள் கதைக்க போகிறோம். முதலாவது விடயம் கேட்பார். சரிதானே? அரசாங்க அலுவலகங்களின் பொதுவான வேலை நேரம். அரசாங்க அலுவலகங்களினுடைய பொதுவான வேலை நேரம் முற்பகல் 8:30 மணி தொடக்கம் பிற்பகல் 4:15 மணி வரையில். கனிஷ்டதர அலுவலர்களுடைய வேலை நேரம் என்பது இதில் இருந்து அரை மணித்தியாலம் முன்னுக்கும் அரை மணித்தியாலம் பின்னுக்கும். 8 மணி தொடக்கம் 4:45 வரையில். சாரதிகளுடைய வேலை நேரம் ஒரு நாளுக்கு 9 மணித்தியாலம். இந்த விடயத்தை ஏன் சொல்லுகிறோம் என்றால், ஒரு மேலதிக நேர கொடுப்பனவை கணிக்கிற நேரத்தில் அவருடைய வேலையில் 9 மணித்தியாலத்தை கழித்து மிகுதியைத்தான் மேலதிக வேலை நேரமாக ஓட்டியாக கருதுவார். சரிதானே? அதே போல் கனிஷ்டதர அலுவலர் ஒருவருடைய வேலை நேரத்தை 8:45 மணித்தியாலம், அதாவது 8 மணியிலிருந்து 4:45 வரைக்கும் என்று சொல்லி பார்த்து, அப்போ அவர்கள் 8:45 மணித்தியாலம் கழித்து அதுக்கு மேலதிகமாக வருகிற நேரத்தை மேலதிக வேலை நேர கொடுப்பனவுக்காக கணிப்பார்கள். இப்போ சாதாரணமாக அலுவலக நேரம் என்று கேட்கப்பட்டால் முற்பகல் 8:30 தொடக்கம் பிற்பகல் 4:15 வரைக்கும். பணக்கொடுக்கல் வாங்கல்களுக்காக அலுவலகங்கள் திறக்கப்பட்டிருப்பது எல்லா வேலை நாட்களிலும் பிற்பகல் 3 மணி வரையும் திறந்திருக்க வேணும். அரசாங்க அலுவலகங்கள் அனைத்தும் பணக்கொடுக்கல் வாங்கல்களுக்காக எல்லா வேலை நாட்களிலும் பிற்பகல் 3 மணி வரைக்கும் திறந்திருக்க வேணும். அப்போ 3 மணி பிறகு காசு கட்ட இல்லாதுன்றது எங்கே கிடக்கு என்று கேட்டால் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சொல்லுவோம், தாபன விதிக்கோவையில் 28ஆம் அத்தியாயத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா ரூல்ஸும் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அது அப்படித்தான் காலங்காலமாக நடக்குது என்று சொல்லக்கூடாது. காலங்காலமாக நடக்கிறது எல்லாம் பாடம் இல்லை, புத்தகத்தில் இருக்க வேணும். சட்ட புத்தகம் எங்கேயோ எங்களுக்கு இதோட சட்ட புத்தகம் எங்களுக்கு தாபன விதிக்கோவை அந்த புத்தகத்தில் இருக்கு. சரிதானே? அடுத்தது வரவு பதிவேடு தொடர்பாக அலுவலகத்தில் வரவு பதிவேடு பேணப்படுகின்ற படிவம் எது என்று கேட்கப்பட்டால் நான் இப்போ சொல்ல இல்லை. நீங்கள் நாளைக்கு போய் உங்களுடைய அலுவலகத்திலே அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரை எடுத்து வலது பக்கம் மேல் மூலையிலே என்ன இலக்கம் எழுதி இருக்குன்னு பார்த்து கொடுங்க. சரியா? எனக்கும் ஞாபகம் இல்லை, அதனால நான் சொல்ல இல்லை. அலுவலகம் ஒன்றில் வரவு பதிவேடு ஒன்று பேணப்படுவது தொடர்பான சரியான முறை. ஒவ்வொரு உத்தியோகத்தரும் உள்வரும் நேரத்தையும் வெளிச்செல்லும் நேரத்தையும் அவரவர் கையொப்பத்தோடு எழுத வேண்டும்.
உள்ள வருகிற நேரத்தையும் எழுதணும், வெளியே போகிற நேரத்தையும் எழுத வேணும், அவற்றை கையொப்பத்தோடு எழுத வேணும். அப்போ இங்கே நேரம் எழுதுறது தான் முக்கியமாக பாருங்க. அலுவலகம் ஒன்றில் வரவு பதிவேடு ஒன்று பேணப்பட வேண்டும். அங்கே ஒவ்வொரு உத்தியோகத்தரும் உள்வரும் நேரத்தையும் வெளிச்செல்லும் நேரத்தையும் அவரவர் கையொப்பத்தோடு எழுத வேண்டும். இந்த புத்தகம் சரிபார்க்கப்படுவதற்காக பதவி நிலை உத்தியோகத்தர் ஒருவருக்கு தொடர்ச்சியாக சமர்ப்பிக்க வேண்டும். டெய்லி அவர்கிட்ட கொடுக்கணும், அவர் க்ளோஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டும். சரியா? ஒரு வரவு பதிவேடு எவ்வாறு பேணப்படக்கூடாது என்று சொல்லியும் இருக்கு. ஒரு வரவு பதிவேடு எவ்வாறு பேணப்படக்கூடாது என்று சொல்லி இருக்கு. உத்தியோகத்தர்களுடைய பெயர்களை ஒரு குறிப்பிட்ட கிரம முறையில், அதாவது குறிப்பிட்ட ஒழுங்கில் எழுதி உத்தியோகத்தர் வரும்போது அதற்கு நேரே கையொப்பமிடுவது என்கிற முறையில் இருக்கக்கூடாது. இப்போ சில இடங்களில் ஒரு நேம் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி போட்டு வரைகளில் கையெழுத்து வாங்குவார்கள் தானே, அப்படி வாங்கக்கூடாது. உத்தியோகத்தர்களுடைய பெயர்களை ஒரு ஒழுங்கு முறைப்படி, ஒரு கிரம முறைப்படி எழுதிவிட்டு அவர்கள் உள்ளே வரும்போது கையொப்பம் வாங்குற விதமாக ஒரு வரவு பதிவேடு பேணக்கூடாது என்று சொல்லியிருக்கு. சரியா? அரசாங்க அலுவலகம் ஒன்று மூடப்பட வேண்டும் என்றால், பொது விடுமுறை தினம் தவிர ஒரு அலுவலக நாளில் மூடப்பட வேண்டும் என்றால் யார்கிட்ட அனுமதி பெற வேண்டும்? உரிய அமைச்சின் செயலாளரிடம் அனுமதி பெற வேண்டும். உரிய அமைச்சின் செயலாளரிடம் அனுமதி பெற வேண்டும். அடுத்தது இந்த 1.5 உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அரசாங்க வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படுகிற ஒரு விடயம் ஒவ்வொரு உத்தியோகத்திற்கும் தனித்தனியாக வழங்கப்பட்ட அறிவித்தலாக கருத வேண்டும். ஒரு கெசட்டில் வந்துட்டு தண்டா எங்களுக்கு அது தெரியாது என்று சொல்லி தப்பிக்கொள்ள இல்லாதா? இது சும்மா மேலதிக தகவலுக்காக சொல்லுகிறேன். சரியா? வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படுவது ஒவ்வொரு அலுவலருக்கும் தனிப்பட்ட ரீதியாக விடுக்கப்பட்ட போதுமான அறிவித்தல் என்று சொல்லி சொல்லுவேன். சரி. மற்றது தேர்தலின் போது ஆதரவு திரட்டுவதற்காக அல்லது சந்தா பணம் திரட்டுவதற்காக, பணம் சேகரிப்பதற்காக வருகின்ற பொதுமக்கள் எவரையும் திணைக்கள தலைவர் அலுவலகத்துக்குள் பிரவேசிக்க அனுமதிக்க கூடாது. சரிதானே? அப்ப இங்க நாங்கள் யாரும் கிட்னி ஆப்ரேஷன் செய்யணும், கார்டு ஆப்ரேஷன் செய்யணும்னு காசு சேர்க்க வாராக்கள் ஆஃபீஸுக்குள்ளே விடலாமோ? தாபன விதிக்கோவின்படி விடக்கூடாது. சரியா? அந்த ரூமில் போய் வேண்டி கொண்டு என்னட்ட வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுகிறதெல்லாம் முறையானதல்ல. அலுவலக பணியாளர்களிடமிருந்து அல்லது உத்தியோகத்தர்களிடமிருந்து, பணியாட்குழு உறுப்பினர்களிடமிருந்து, அதாவது ஸ்டாஃப்கிட்ட இருந்து தேர்தல்களின் போது ஆதரவு திரட்டும் நோக்கத்துக்காக அல்லது ஒப்பப்பணம் என்றது சந்தா பணம், ஒப்பப்பணம் திரட்டும் அல்லது பணம் சேகரிக்கும் நோக்கத்துக்காக வருகிற பொதுமக்களில் எவரையும் திணைக்கள தலைவர் அலுவலகத்துக்குள் பிரவேசிக்க அனுமதிக்க கூடாது. இந்த 1.7 உங்கள்கிட்ட கேட்பினம். அலுவலக ஆவணங்களில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் நீலம் அல்லது கருப்பு நிற பேனாவினால் எழுதுதல் வேண்டும். அலுவலக ஆவணங்களில் நீலம் அல்லது கருப்பு நிற பேனாவினால் மட்டும் எழுத வேண்டும். ஆவணங்களில் திருத்தம் செய்வதற்கு சிவப்பு நிற பேனா பயன்படுத்தலாம். தவறாக எழுதப்பட்ட ஒரு விடயத்தை ஒரு கோடிட்டு வெட்டி விட்டு சரியான விவரத்தை சிவப்பு நிற பேனாவினால எழுதலாம். விட்டு வெட்ட தேவையில்லை. ரூலரை வச்சு ஒரு லைனில் வெட்டிட்டு சிவப்பு நிற பேனா ஏன் பயன்படுத்துகிறது? அலுவலக ஆவணங்களில் திருத்தம் செய்வதற்கு. ஊதா நிற பேனா உள்ளக கணக்காய்வு அலுவலர்கள் பயன்படுத்தலாம். உள்ளக கணக்காய்வு இன்டர்னல் ஆடிட் தான் அதை பயன்படுத்தலாம். சரிதானே? அலுவலகங்களில் பச்சை நிற பேனா அல்லது பச்சை நிற பென்சிலால் எழுதுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருப்பது கணக்காய்வு உத்தியோகத்தர்களுக்கு மாத்திரமே ஆகும். ஆடிட், ஜெனரல் ஆடிட் ஆக்களுக்கு மட்டும்தான் பச்சை பேனா அல்லது பச்சை பென்சில் பாவிக்கலாம், வேறு ஆக்கள் பாவிக்கலாம். சரிதானே? முக்கியமான விடயம் அவ்வளவுதான். கடமை ரீதியான கடித தொடர்பு நான் பிள்ளைகளுக்கு சொல்லித் தந்துட்டேன். கடமை ரீதியான கடித தொடர்பில் என்னென்ன விடயங்கள் உள்ளடங்க வேணும் என்று சொல்லி ஏற்கனவே நாங்கள் கதைச்சிட்டோம். சரியா? அதை பற்றி நாங்கள் திரும்ப
கதைக்க தேவையில்லை. இந்த 3-6 சம்பந்தமாக ஏற்கனவே கதைச்சிருக்கிற ரகசிய கடிதங்கள் தொடர்பாக இதில் இருக்கிற 3-6 3-6-3-6-1 3-6-2 3-6-3 3-6-4 ஆகிய பிரிவுகள். அந்தரங்கமான கடிதம் அல்லது ரகசிய கடிதம் எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்பது பற்றி கடந்த சேலமரில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். நான் அதை சொல்லி திருப்பி உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறேன். சரியா? அடுத்தது இதில் பிள்ளைகள் இன்னொரு விஷயம் பார்க்க வேணும். தேசிய சுவடி கூடத்துக்கு நீங்கள் ஆவணங்களை அனுப்புறது 25 ஆண்டுகள் கடந்த ஆவணங்களை தேசிய சுவடி கூடத்துக்கு அனுப்ப வேண்டும். சரியா? அளிக்கக்கூடிய ஆவணங்கள் எவை? ஒரு அலுவலகத்தில் அளிக்கக்கூடிய ஆவணங்கள் எவை என்று சொல்லி கேட்பார். அதாவது அளிக்கக்கூடிய ஆவணங்கள் என்று கேட்கலாம். இன்னொரு விதமாக களஞ்சிய அறைக்கு அல்லது பதிவேட்டறைக்கு அனுப்புவதற்கு அவசியமற்ற ஆவணங்கள் எவை என்று கேட்பாங்க. அதாவது ரெக்கார்ட் ரூமுக்கு என்னென்னத்தை அனுப்ப தேவையில்லை. சரிதானே? எந்தெந்த ஆவணங்களை நீங்கள் ரெக்கார்ட் ரூமுக்கு அனுப்ப தேவையில்லை என்று சொல்லி இருக்கு. அரசாங்க அலுவலகங்களில் உள்ள பெறுமதியற்ற ஆவணங்கள் மற்றும் அன்றாட பதிவேடுகளை அரசாங்க அலுவலகங்களில் உள்ள பெறுமதியற்ற ஆவணங்கள் மற்றும் அன்றாட பதிவேடுகளை பதிவேட்டறைக்கு அனுப்ப வேண்டியதில்லை. அவை அளிக்கப்படலாம். பெறுமதியற்ற ஆவணங்கள் என்றது நீங்கள் எழுத்து வேலைகளுக்கு பயன்படுத்தினது அந்த மாதிரியாக. சரிதானே? அன்றாட பதிவேடுகள் அரசாங்க அலுவலகங்களில் உள்ள பெறுமதியற்ற ஆவணங்களையும் அன்றாட பதிவேடுகளையும் அளிக்க முடியும். அவற்றை பதிவேட்டறைக்கு ரெக்கார்ட் ரூமுக்கு அனுப்ப தேவையில்லை. இது ஒரு டிஓ இவி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. பதிவேட்டறைக்கு அனுப்புவதற்கு அவசியமற்ற ஆவணங்கள். எவ்வாறான ஆவணங்களை நீங்கள் ரெக்கார்ட் ரூமுக்கு அனுப்ப தேவையில்லை என்றால் அரசாங்க அலுவலகங்களில் உள்ள பெறுமதியற்ற ஆவணங்கள் மற்றும் அன்றாட பதிவு கடதாசிகள் பதிவேடுகள் அனுப்ப தேவை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அடுத்தது ஆவணங்களை அளிக்கும் போது இந்த ஆவணங்களை காலங்கடந்த கோவைகள் சில ஃபைல் ஆடிட் எல்லாம் முடிஞ்சது 12 வருஷம் ஆகிட்டுது, அதை அழிக்கலாம் என்று சொன்னால் அந்த ஆவணங்களை அழிக்கிற ஒரு பதிவேடு இருக்கு, ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு. அந்த ரெஜிஸ்டர்ல என்னென்ன விஷயங்களை எழுத வேணும் என்று கேட்கலாம். சரிதானே? அளிக்கப்பட்ட ஆவணம் தொடர்பாக பேணப்படும் பதிவேட்டில் என்னென்ன விடயங்களை எழுத வேணும், அந்த ஆவணம் அல்லது கோவையினுடைய இலக்கம் திகதி எழுத வேணும். அளிக்கப்பட்ட ஆவணம் அல்ல அளிக்கப்படுகின்ற ஆவணத்தினுடைய இலக்கம் ஃபைல் நம்பரும் டேட்டும் எழுத வேணும். 2வது விடயம், அதாவது ஹெடிங் சப்ஜெக்ட் என்னென்று எழுதுவோம். 3வது அது தொடர்பான காலக்கெடு, அது 2005ஆம் ஆண்டிலிருந்து 2008ஆம் ஆண்டு வரைக்கும் பயன்படுத்தப்பட்டது. அந்த கோவை கையாளப்பட்ட காலம் அது தொடர்பான காலப்பகுதி. அதில் அடங்கியுள்ள விடயங்கள் கேசுவலாக இல்லாமல் அல்லது ரெகுலராக இல்லாமல் ஏதேனும் விசேடமாக இருந்தால் அதை பற்றி ஒரு சமரியும் ஒன்று எழுதும். அதில் அடங்கியுள்ள விடயங்கள் வளமையான அன்றாட விடயங்களாக அல்லாவிட்டால் அதுக்கு ஒரு சுருக்க பொழிப்பு. அதை அளிப்பதற்கான அதிகாரம் வழங்கிய கடிதத்தின் தொடர்பு குறிப்பு. இப்போ பிரதேச செயலகத்தில் இருக்கிற கடிதங்களை அளிக்கிறதாக இருந்தால் அதுக்குரிய அனுமதி அரசாங்க அதிபர்கிட்ட எடுத்திருப்பார்கள். அது அரசாங்க அதிபருடைய அந்த கடித இலக்கமும் திகதியும் அளிப்பதற்கான அதிகாரம் வழங்கிய கடிதம் பற்றிய குறிப்பு. அடுத்தது அளிக்கப்பட்ட முறை, அந்த ஆவணம் எவ்வாறு அளிக்கப்பட்டது, துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டதா, எரிக்கப்பட்டதா, அல்லது நெப்டியூனு போட்டதா. நெப்டியூனு போடுறதுன்றது வாழைச்சேனைக்கு அனுப்புறது, தேசிய கடதாசி கூட்டு ஆவணத்துக்கு ஒப்படைக்கப்பட்டதா, அளிக்கப்பட்ட முறை, அளிக்கப்பட்ட திகதி. இது சில நேரங்களில் உங்கள்கிட்ட கொஞ்சம் கஷ்டமாக கேள்வியை செக் பண்ணுவோம் என்று யோசிச்சா இதை கேட்கலாம்.
சரிதானே. இது கொஞ்சம் கடினமான பகுதி. அப்போ சில வேளைகளில் இந்த முறை பேப்பரை கொஞ்சம் டைட்டாக செக் பண்ணுவோம் பண்ண முடிவு பண்ணாங்கன்னா இப்படியான விஷயங்களை கேட்கலாம். அலுவலகம் ஒன்றில் அளிக்கப்படத்தக்க ஆவணங்களை பெறுமதியற்ற ஆவணங்கள், நாளாந்த பதிவேடுகள் போன்றவை அளிக்கப்படலாம். ஆவணம் அளிக்கப்படுகிற போது, அதாவது அதனுடைய காலப்பகுதி முடிஞ்சது என்றால் அது பெறுமதியற்ற ஆவணம். பெறுமதியற்ற ஆவணம் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால், அது எதிர்வரும் காலத்தில் எவ்வகையிலும் பயன்படாது என்று கருதப்பட்டால் அது பெறுமதியற்ற ஆவணம். சரிதான். அது ஒரு காலத்தில் பெறுமதியான ஆவணமாக இருக்கும். இனி எதிர்வரும் காலத்தில் அது எவ்வகையிலும் அலுவலக தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட மாட்டாது என்று கருதப்படுகிற போது அது பெறுமதியற்ற ஆவணமாக இருக்கும். இப்போ பெறுமதியற்ற ஆவணங்களை உரிய காலப்பகுதி முடிவடைந்தவுடன் அனுமதியோடு அதை அளிக்கலாம். அவ்வாறு அளிக்கப்படுகின்ற ஆவணம் தொடர்பில் ஒரு பதிவேட்டில் விவரங்களை குறிக்க வேணும். அந்த பதிவேட்டில் உள்ளடங்க வேண்டிய விவரங்களை வை என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இந்த 7 விஷயங்களையும் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். சரிதானே. அப்போ எனக்கு தெரியும், நாங்கள் இன்றைக்கு படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இந்த விஷயங்கள் பற்றிய அறிவு கூட நாங்கள் போகிற போது கம்பீரமாக போகலாம். எக்ஸாம் பேப்பரை எப்படி வந்தாலும் நாம் எழுதுவோம், நமக்கு தெரியும்பா என்பது போல் பார்க்க போகலாம். சரியா. நான் கோவைகள் தொடர்பாக ஒரு பிடிஎஃப் ஒன்று போட்டிருந்தேன். நான் பிந்தி இணைந்தவர்களுக்காக திரும்பவும் அதை போட்டு விடுவேன். அதே போல் இந்த ஆவணத்தையும் போட்டு விடுகிறேன். இதில் எல்லா பகுதியும் நீங்கள் பார்க்க தேவையில்லை, வீடியோ பார்த்தாலே போதும். சில பேர் இல்லை இந்த ஆவணம் வேணும் என்று நினைக்கிற ஆட்களுக்காக போடுகிறேன். முழுவதும் படித்து உங்களுடைய நேரத்தை விரயம் செய்ய தேவையில்லை. இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களையும் நீங்கள் வீடியோவை பார்த்து வீடியோவில் இருக்கிற விஷயங்களை மட்டும் எழுதி படித்து கொண்டு வந்தால் போதுமானது. அண்மையில் பருபேறு வழியாகிய மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலர்களுக்கு நடத்தப்பட்ட வகுப்பினுடைய செயலமர்வு காணொளிகள் அதன் இணைப்பும் குரூப்பில் பகிர்ந்திருக்கிறேன். நேரம் கிடைக்கிற நேரம் அதை பாருங்க. அதே போல் நண்பர் சுதர்சன் அவர்கள் ஸ்காலர்ஷிப்பு படிப்பித்த விஷயம் ஒரு 3 வீடியோ போட்டிருக்கிறேன். தயவு செய்து அது ஸ்காலர்ஷிப்புக்கு வந்த விஷயம் தானே என்று சொல்லி கையை விடாதீங்க. அது நிறைய டெக்னிக்கை உங்களுக்கு சொல்லித்தரும். அது மாதிரியான நல்ல வீடியோக்கள் கிடைச்சா நான் பகிர்வேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதினால் பகிர்ந்து கொள்வேன். ஓரளவுக்கு நான் காட்டுகிற பாதையில் நீங்கள் நடந்தீங்கன்னா சரி. 2-3 தோணியில் கால் வச்சு கஷ்டம். சரிதானே. யாரோ ஒருவரை நம்பி படியுங்க. என்னத்தான் நம்பி படிக்க வேணும்னு நான் சொல்லல. யாரோ ஒரு ஆசிரியரை நம்பி அவர் சொல்லுகிற விதத்தை படித்து கொண்டிருந்தீங்கன்னா நல்லது. அப்போ அதை இருக்கா பாருங்க. மற்றபடி இதில் நான் சொல்லுகிறதுக்கு விசேடமாக ஒன்றும் இல்லை. சரியா. இந்த அளவில் நான் ஒளிப்பதிவை நிப்பாட்டி கொள்ளுகிறேன். நீங்கள் தொடர்ந்து ஏதாவது கேட்க விரும்பினா கேட்கலாம்.